தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக பொழுது தொடர்ந்து சர்ச்சை இன்னும் ஓயாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன கேஸ் போட்டாலும் கமல் அவர்கள் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கட்டும் என்ன இருக்குது, ஒரு மன்னிப்பு கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏங்க நியாயமாக இருக்க ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, அதில் ஏங்க நாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குல்ல. ஆனால் என்ன சொன்னாலும் அவங்களுடைய பாயிண்டில் அவங்க விடாப்படியாக நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இங்கே இருக்க ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நமக்கு எப்படி சாதகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்து, ஒரு வேளை தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி கர்நாடகாவில் ரிலீஸே ஆகலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ கர்நாடகாவிலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்திருக்கு, கேவிஎன் ப்ரொடக்ஷன். அவங்க தமிழில் இங்கே தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை நாங்கள் தடை செய்வோம் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்றது சொல்கிறாங்க. வை ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அவங்க எதுவும் புரிஞ்சிக்காமல் அப்படி இருக்காங்க அப்படின்ற பொழுது, இங்கே இருக்க அரசியல்வாதிகள் இதை வச்சு இப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக, நீங்களும் யோசிக்கவே மாட்டீங்களே உங்கள் அரசியல் லாபத்துக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புது. பட் என்ன இருந்தாலும் இன்னும் அந்த தக் லைஃப் பிரச்சனையை பார்க்கும்போது கமல் சார் இந்த பிரச்சனையை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதுவும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் சொல்லாமல் ஒன்று சொன்னார், அப்படி இப்படி கை வச்சுட்டு அப்படி ரொம்ப அழகாக இருந்தது. அவருடைய எனர்ஜி இப்போ வரைக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ஒரு பவர் இருக்கும், கட்ஸ் இருக்கும், வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற அந்த பவர் இருக்கும், அந்த ரேஜ் ஒன்று இருக்கும்ல, அதை இப்போ வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனுஷன் வேறு லெவல் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு. அண்ட் கட் பண்ணால் சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் போய்ட்டுருக்கு. இன்னியோட 102வது நாள் இந்த படத்தோடைய ஷூட்டிங். சூர்யா அவர்கள் இந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா அடுத்து வெங்கி அல்தூரியோடைய டைரக்ஷனில் அமிதாப் பைஜு ஹீரோயினாக நடிக்க ஒரு ராம்காம் படத்தில் நடிக்க போகிறாரு. அதை பற்றின பூஜை, அந்த படத்தோடைய ஷூட்டிங் விவரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறாருன்ற டாக்ஸ் இருக்கா. சப்போஸ் வாடிவாசல் மீண்டும் டிலே ஆச்சுன்னா அடுத்து சூர்யா அவர்கள் என்ன பண்ணலான்னு பிளான் வச்சுருக்காங்கன்னா, ஆவேசம் படத்துடைய டைரக்டர் ஜீத்து மாதவ் அவருடைய டைரக்ஷனில் ஆவேசம் எப்படி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்ததோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டை சூர்யா அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்கிரிப்டில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாருன்றதை சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஒரு சில பேருடைய வெற்றி நம்மளுடைய வெற்றியை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருப்போம். அப்படி சூர்யானா பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு பெரிய ஆசை எனக்குள்ளே இருக்குது. அதை கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்றதான் என்னோட ஆசையாகவும் இருக்குது. லோகேஷ் கனகராஜுடைய கதை, அவருடைய ப்ரொடக்ஷன் ஜி ஸ்குவாட், ரெமோ திரைப்படத்துடைய டைரக்டர் பாக்யராஜ் கண்ணாவுடைய டைரக்ஷனில் லாரன்ஸ் நடிக்க பென்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்துடைய ஹீரோயின் சம்யுக்தா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தோடைய வில்லனா மேடி நடிக்கிறார் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருந்து இப்போது அந்த பேடி அப்படின்ற வில்லனை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஆனால் அந்த வில்லனுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு போட்டு கடைசியில் ஆர்னு முடியுது. ஒருவேளை வாரியராக இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே வருது. பட் என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர் நடிக்க போகிறது யார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நமக்கு கிடைச்சிருக்க தகவல் இப்போதைக்கு என்னென்னா, அந்த கேரக்டர் நடிக்க போகிறது மலையாள ஆக்டர் நிவின் பாலி தான் நடிக்க போகிறான்னு கேட்கும் போதே பயங்கர ஸ்டன்னிங்காக ஷாக்கிங்காக இருந்தது. அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் கூடிய விரைவில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஷாருக் கான் அவர்கள் லப்பர் பந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சப்போஸ் அந்த படம் ரீமேக் ஆச்சுன்னா அந்த படத்தோட ஹீரோயினாக லப்பர் பந்து இங்கே தமிழில் சுவாசிகா நடிச்சிருந்தாங்க, அந்த கெத்துன்ற கேரக்டர் பேரா. அந்த கெத்துன்ற கேரக்டர் தான் ஷாருக் கான் நடிக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அந்த கேரக்டருக்கு பேரா இங்கே நடித்த சுவாசிகாவே அங்கே ஹிந்திலையும் நடிக்க வைக்கணுன்ற மாதிரி ஷாருக் கான் அவர்களே சொல்லியிருக்காருன்றதை சுவாசிகா ரீசன்ட் டைம்ஸில் சொன்னாங்கன்றதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்காக ஷாருக் கானுக்கு கொடுக்கப்பட்ட சேலரி அப்படின்றது 300 கோடி ரூபான்றதை சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியன் ஆக்டர்ஸுக்கு யாருக்குமே டைரக்ட் சேலரியை இவ்வளோ பெருசு கொடுத்ததில்லை. ஷேரில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அல்லு அர்ஜுன்லாம் புஷ்பாக்காக 400 CR வாங்கினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் அந்த படம் 1800+ போச்சு அப்படின்றதும் ஒரு காரணம். அப்படி படமாக ஓடி அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது வேறு. பட் எடுத்த உடனே படம் ஸ்டார்ட் ஆகும் போதே இவ்வளோ பெரிய சேலரி கொடுக்கறதுன்றது வேறு. அப்படிப்பட்ட இடத்துல ஷாருக் கான் அவர்கள் இருக்காருன்னு கேள்விப்படும் பொழுது இந்த வயசுலையும்
த கிங் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வானம் அப்படின்ற திரைப்படம் விஷ்ணு விஷால் ஹீரோவா, மபிதா பைஜி ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஒரு சைஃபை படம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே அந்த படத்துடைய டைரக்டர் ரொம்ப அழகாக இதுக்கு முன்னாடி ராட்சசன் போன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் 150 நாள் நடந்திருக்கு அப்படின்றத இந்த படத்தோடைய ஹீரோ விஷ்ணு விஷாலே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, எப்பப்பெல்லாம் ராட்சசன் ராம்குமாரும் விஷ்ணு விஷாலும் இணையிறாங்களோ அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படமும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பராசக்தி இடி ரைடு நடந்ததில் பராசக்தி படத்தோடைய ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆகாஷ், அவர் மேலேயும் ஒரு பெரிய கேஸ் இருக்குது. அதன் காரணமாக பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த படத்துடைய ஷூட்டிங்கு நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்து மேலே இருக்க பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படின்றது நடக்க போகுது. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கான ரீசன் என்ன, சிவகார்த்திகேயன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மதராசி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய டேரக்டர் ஏஆர் முருகதாஸ், அந்த படத்துடைய ஹீரோயின் ருக்மணி வசந்த், அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் ஏஸ் அப்படின்ற படத்துலையும் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மதராசி படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் கிளைமேக்ஸ் போர்ஷனை ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஸ்ரீலங்காவில் முடிச்சிருந்தாங்க. அதை முடித்த கையோட சிவகார்த்திகேயனோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது பராசக்தி படத்துக்கான லுக். அண்ட் கூடிய விரைவில் பராசக்தி படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப அழகான ஒரு படமாக அமையணுன்றதுல சந்தேகமே. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ரெட்ரோ மீடியா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.